ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம எல்லாருமே ஆர்வமா எதிர்பார்த்த பீட்டர் கில்லர் சீசன் 2 தான் பார்க்க போறோம். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி எப்பயும் போல தான் மறக்காம கீழே ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க. சீசன் 1 விட சீசன் 2 உங்களை அப்படியே சீட்டேஜில் உட்கார வைக்கும். நான் அந்த அளவுக்கு ஃபைட்டும் அந்த அளவுக்கு சஸ்பென்ஸும் இருக்கும். இதுக்கேற்ற மாதிரி நானும் உங்களுக்கு அதே மாதிரி கொடுக்க ட்ரை பண்றேன். சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாம எபிசோடுக்குள்ள போகலாம். போன சீசன்ல நெத்தாலியனை நம்ம பீட்டர் தோக்கடிச்சிருப்பான். அங்க இன்னொரு கோஸ்ட் பொண்ணு வந்திருப்பா. அதாவது இந்த பொண்ணோட பேரு ஸ்வாட் கோஸ்டா. ஸோ இங்கில இருந்து தான் இந்த கதையும் ஆரம்பிக்குது. இந்த கதையோட ஸ்டார்டிங்லயே டீச்சரும் சொல்றாரு, இங்க வந்து வாலண்டியரிங் பண்றதுக்கு போக போறீங்க, அதுவும் நம்ம கிளப்போட சார்பா. கேட்டோடனே குண்டு பையனுக்கும் ஒல்லி பையனுக்கும் அவ்வளவு சந்தோஷம். அவங்க ரெண்டு பேருமே அவ்வளவு சந்தோஷமாகறாங்க. ஃபைனலி நாங்க வந்து வாலண்டியரிங், அதாவது ஒரு மிஷனுக்கு போக போறோம். மிஷன்ல நாங்க என்ன பண்ணோம், அசாசினேஷனா வேற ஏதாச்சும் நாங்க பண்ணுமா? வந்து டயர்ட் ஆயிட்டம்பா. இந்த மாதிரி பாப்புலரா இந்த பீட்டருக்கும் யூனாக்கும் தெரியுது, அதாவது இது என்ன விஷயம்னு. ஆனா அவங்க கமந்தா இருக்காங்க. சீன்ல அதுக்காக இவங்க வேற ஒரு ஐலாண்டுக்கு வந்திருக்காங்க. இங்கதான் இவங்க வாலண்டியரிங் பண்ண போறாங்க. அங்க பார்த்தா குண்டு பையனுக்கும் ஒல்லி பையனுக்கும் மூஞ்சே வாடி போயிட்டு வந்து வாலண்டியரிங்னா ஒரு மிஷின் நினைச்சு வந்தாங்க. ஆனா இங்க பார்த்தா சின்ன சின்ன பசங்களை மேய்க்கணுமா? இதனால அவங்க ரொம்ப கடுப்பாகுறாங்க. என்ன கதையா இருக்கு, நம்மலாம் எவ்வளவு பெரிய ஆளு, நம்ம வந்து இந்த சின்ன சின்ன பசங்களை மேய்க்கணுமா? ஆமா, இது கூட உங்களுக்கு தெரியாதா? வாலண்டியரிங்னா அது இதுதான். இது கூட தெரியாம நீங்க இருக்கீங்க. இல்ல எங்களால இதெல்லாம் ஒத்துக்க முடியாது, ஏன்னா இது ஒரு போங்காட்டம். அங்க இவங்க ரெண்டு பேரும் இப்படி அழுவாங்களா? அங்க திடீர்னு ஒரு குரலும் வருது, நீங்க தான் வந்திருக்கீங்களா இங்க வாலண்டியரிங் பண்றதுக்கு? அந்த பொண்ணோட பேரு ஏஜென். இவ ஒரு டீச்சரா இருக்கா இந்த ஸ்கூலுக்கு. பொண்ணை பார்த்தோன்னே அவங்க வந்து நடிக்க ஆரம்பிக்கிறாங்க. வாலண்டியரிங், அதுக்காக தான் நாங்க இங்க வந்தோம். உங்க நடிக்கிறேன்னு பேர்ல அங்க இருக்கிற புல்லெல்லாம் போடுவாங்களா? கூடவே அங்க இருக்கிற ஃபிளவரையும் போடுங்கிறாங்க. நாங்க வந்து இதுக்காக தான் இங்க வந்தோம். நாங்க வந்து எல்லா வேலையும் பாத்துக்கிறோம். நீங்க பண்றது ஓகே தான், ஆனா அதுக்குன்னு ஃபிளவர் எல்லாம் போடுங்க வேணால. இவங்க வந்து இப்படிதான் திருந்த மாட்டாங்க. ஆனா நம்ம யூனாக்கு இன்னமும் விஷயம் புரியல. ஆமா, டீச்சர் வந்து எதுக்கு நம்மள இங்க அனுப்புனாரு? இது ஒன்னும் பக்கத்துல இருக்க ஐலாண்ட் இல்ல, நம்ம 500 மீட்டருக்கும் தாண்டி இங்க வந்திருக்கோம். டீச்சர் அப்படியே ஒரு விஷயத்தையே சொன்னாரு, இங்க எக்காரணத்தை கொண்டும் அங்க பிரச்சனையை உருவாக்குற மாதிரி எந்த விதமான விஷயத்தையும் பண்ணக்கூடாது. அது எதுக்குன்னு உங்களுக்கு புரியல. இதுக்கு பின்னாடியும் ஏதோ ஒரு விஷயம் இருக்கு போல. கிம்மோ சொல்றான், அவர் அனுப்பியிருக்காருன்னா கண்டிப்பா ஏதாச்சும் ஒரு காரணம் இருக்கும். அதனால நம்ம கொஞ்சம் பொறுமையாவே பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு. அங்க யூனாவும் யோசிக்கிறா, ஆமா இன்னைக்கு என்ன இவன் ரொம்ப டவுனா இருக்கான். இந்த சைடு அங்க குண்டு பையனும் ஒல்லி பையனும் பயங்கரமா கடலை போடுறாங்க. நீங்க என்ன இந்த ஸ்கூலோட டீச்சரா இல்ல ஒரு ஸ்டூடெண்டா? இல்ல பாக்குறதுக்கு டீச்சர் மாதிரியே இல்ல தெரியுமா? நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல, நான் இந்த ஸ்கூலோட டீச்சர். ஓ அப்படியா? ஆனா அதுக்கு நீங்க இப்படி எல்லாம் பார்க்க கூடாது, ஏன்னா நாங்க ஒரு ஸ்டூடெண்ட் தான். ஒரு ஆளும் வரான், இவன் தான் இந்த ஸ்கூலோட கேர் டேக்கரா. ஒரு என்ன தெரியல, சில வார்த்தையை பேசினாலே பயங்கரமா சிரிக்க ஆரம்பிக்கிறாரு. ஐலாண்டுல இது ஒரே ஒரு ஸ்கூல் தான், அதனால இங்க ஏகப்பட்ட பசங்க வந்து படிப்பாங்க. ஏதோ ஒன்னு கேர் டேக்கரு, இந்த மாதிரி இந்த இடம் இது ரொம்ப கிளீனா இருக்கு, நாங்க வந்து இப்போ என்னதான் பண்ணோம் தெரியுமா? என் பின்னாடி வா. யூனாவும் யோசிக்கிறா, ஆமா நாங்க வந்து அப்போ எதுக்காக தான் இங்க வந்திருக்கோம். இந்த சைடு ஒரு 2 பேர் வராங்க. ஓய், நீங்க எப்போ உங்களோட ரெண்ட் எங்களுக்கு கொடுக்க போறீங்க? ரெண்டா சார்? இந்த மாதிரி எங்க கிட்ட காசு கூட இல்ல சார். ஏன் நாங்க வந்து ஃபேனு ஹீட்டரு எதுவுமே ஆன் பண்றது இல்ல, நாங்க அவ்வளோ ஏழையா இருக்கும். எங்க கிட்ட இப்போதைக்கு காசு எதுவும் இல்ல சார். ஆனா எங்க கிட்ட கொடுக்கறதுக்கு இது இருக்கு. அங்க ஏதோ ஒன்றை மூடி வச்சு கொடுக்குறானா, அதை பார்த்தாவா அவ்வளோ சந்தோஷமாவா. அதுக்குள்ள நிறையவே பணம் இருக்கு அப்படின்னு யோசிப்பான். அதை வந்து பார்த்தா அது ஃபுல்லாவே பொட்டேட்டோ தான். இது எல்லாமே என்னோட தோட்டத்துல விளைஞ்சது, அதனால நீங்க தாராளமா இதை எடுத்துக்கலாம். எங்களை பார்த்தா எப்படி உனக்கு தெரியுது? நாங்க ஈஸியா உன் மேல போனா இந்த மாதிரிலாம் நீ பண்ணுவியா? அப்படியே அவரை தள்ளியும் விட்டுறான். ஆமா, நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? அவரே வயசானவரு, அவரே எதுக்கு நீங்க தொல்லை பண்றீங்க? நாங்க வந்து எங்களோட பணத்தை கேட்க தான் வந்தோம், ஏன்னா நாங்க பிசினஸ் மேனு. அதே மாதிரி நீங்க தான் ரூல்ஸை உடைக்கிறீங்க, எங்க மேல எந்த விதமான தப்பும் இல்ல. ஆனா இப்ப பார்த்தா நீங்க இப்படி சொல்றீங்க. நாங்க வந்து என்ன பண்ண முடியும்? இந்த மாதிரி எங்க கிட்ட பணம் அவ்வளவோ இல்ல, நாங்களே ரொம்ப கஷ்டப்படுறோம். எங்களோட ஸ்கூல்ல டொனேஷன் அதுவே ரொம்ப கஷ்டப்பட்டு எப்பயாச்சும் தான் கிடைக்குது, அதுதான் உங்களுக்கு கொடுக்குறோமே. நீங்க இப்படி எல்லாம் சொன்னா நான் வந்து என்ன பண்ணுவேன்? ஏய் பொண்ணு, உனக்கு தெரியல நினைக்கிறேன், இந்த உலகத்துல ஏகப்பட்ட வழி இருக்கு ஒரு பொண்ணா ஏர்ன் பண்றதுக்கு. என்ன நீ வந்து ஒரு டீச்சரா இல்லாம வேற ஒரு வழியிலையும் எனக்கு பணத்தை கொடுக்க முடியும், அது எப்படி நான் உனக்கு சொல்லவா? எம்மியும் அவ தடுக்கிறா, நீ வந்து உள்ள போக கூடாது. ஆமா, நான் எங்க போனேன், நீ தான் தடுக்கிற. ஏன்னா டீச்சர் வந்து சொன்னாரு, இந்த மாதிரி விஷயத்துல நம்ம தேவையில்லாம மூக்க நுழைக்க கூடாதுன்னு. இந்த சைடு அவன் வந்து அப்படியே கிட்ட நெருங்குவானா அப்படின்ட்டு ஒரு கை வந்து யாராதுன்னு பார்த்தா ஒலி பையன் தான். உங்களுக்கு என்ன தெரியாதா இந்த மாதிரி ஒரு பொண்ணு கிட்ட எப்படி பழகணும்னு? நீங்க பண்றதெல்லாம் தப்பு தெரியுமா? ஆனா அதுக்குள்ளேயே மூஞ்சிலே அடிக்கிறான். இதனால அவனோட மூஞ்சே ஒரு மாதிரி ஆகுது. நீ ரொம்ப ஓவரா பேசுறப்பா தம்பி, இதே மாதிரி போச்சுன்னா அவ்வளவுதான், மூஞ்சில மூஞ்சி குழப்பி விட்டுருவேன் பாத்துக்கோ. நான் ஆளு இன்னும் அடங்காம பேசுறானா? அங்க டீச்சரும் சொல்றாங்க, வேணாம் நீங்க அப்படி பண்ணக்கூடாது, வேணாம் அவங்கள மன்னிச்சிருங்க, வந்து ஒரு ஸ்டூடெண்ட் தான், அவங்கள தயவு செஞ்சு விட்டுருங்க. ஆனா இதெல்லாம் கண்டுக்காம அவன் இன்னமும் பேசினே இருக்கானா? அதனால அந்த ஆளு ரொம்ப கடுப்பாய் பயங்கரமா தாக்கிடுறான். சீன்ல அவங்களோட மூஞ்சும் ஒரு மாதிரி வீங்கி போய் தான் இருக்கு. ஆமா, உங்களுக்கு எதுவுமே ஆகல, என்னை மன்னிச்சிருங்க, ஏன்னா என்னாலதான் உங்களுக்கு இப்படி ஆச்சு. இல்ல நீங்க வந்து எங்களை பத்தி கவலைப்பட வேணாம், உங்களோட மூஞ்சி இப்படி ஆயிருக்கலாம், ஆனா நாங்க இன்னமும் தைரியமா தான் இருக்கோம். அடுத்த வாட்டி வந்தா அவ்வளவுதான் அவங்கள. ஆமா, நீங்க வந்து உண்மையிலேயே அன்லக்கியா இருக்கீங்க, அவங்க கிட்ட நீங்க தேவையில்லாம அடி வாங்கிட்டீங்க. அதே மாதிரி இந்த உலகத்துல இன்னமும் இந்த மாதிரி ஆளுங்களும் இருக்காங்க. பீட்டரும் வந்து சொல்றான், கேப்டன் நீங்க உண்மையிலேயே மாச தெரியுமா, நீங்க ரொம்ப இம்ப்ரூவ் ஆயிட்டீங்க.
என்னடா நீ பேசிட்டு இருக்க, என்னோட மூஞ்ச பார்த்தா உனக்கு தெரியலையா நான் இம்ப்ரூவ் ஆயிருக்கேன் நானு அப்படின்னு அப்படியே பாஸ்ட்டுக்கு போது அப்படியே நம்ம ஹீரோவோட வாய்ஸ் வரும். அது இவங்க ஸ்டார்டிங்ல ஒரு கத்துக்குட்டியா இருந்தாங்க, அதாவது யோசிக்காமலே சண்டை போடுவாங்க. அது அந்த பார்க் சாங்டோ அவன் கிட்ட அடி வாங்கினக்கு அப்புறம் எதை பண்ணாலும் யோசிச்சுதான் பண்றாங்க. அதாவது சிம்பிளா சொன்னா கொஞ்சம் கொஞ்சமா இவங்க ஸ்ட்ராங் ஆகுறாங்க. சீன்ல அங்கிருந்து இவன் வந்துடுறான். இந்த சைடு அங்க யூன் அவன் யோசனை இருக்கா, எனக்கு தெரியல எப்படி அவனுக்கு தேங்க்ஸ் சொல்றதுன்னு. அவனால எனக்கு அந்த மெடிசன் கிடைச்சது எனக்கு இன்னமும் புரியல. நம்ம கிம்முக்கு எப்படி அந்த மெடிசன் கிடைச்சிருக்கும், ஈவன் அவன் கிட்ட தேங்க்ஸ் கூட சொல்ல அவன் எனக்காக எவ்வளவு விஷயத்த பண்ணிருக்கான், அவனுக்கு தேங்க்ஸ் சொல்லுமா. இப்படி இவ இத பத்திலாம் யோசிக்கும் போது ஒரு சவுண்டும் வந்து, உனக்கு என்ன இங்க இருக்கிற பசங்களை பார்த்தோன்னே உன்னோட தம்பியோட ஞாபகம் தான் என்ன. என்னது நீ எப்போ வந்த, நீ திடீர்னு இந்த மாதிரிலாம் வந்து பயமுத்த கூடாது. ஆமா எதுக்கு நீ இப்படி பயந்து போற, நான் தான் கிம், நான் ஒன்னும் பேயில வந்து பயமுத்துறதுக்கு. சரி நான் வந்து அதை சொல்லணும்னு நினைக்கிறேன், சொல்லிடலாம்னு நினைக்கிறேன். ஆமா என்ன சொல்ற நீ, அதுவா நான் வந்து உன்கிட்ட ஒரு விஷயத்த சொல்லணும். அதுதான் என்னது அது சொல்லு. அது வந்து தேங்க்ஸ். இவ ரொம்ப லோவா சொல்றலா, இதனால ஹீரோக்கு அங்க எதுவுமே கேட்கல. என்ன சொன்ன எனக்கு சரியா கேட்கல, அதுதான் உனக்கு தேங்க்ஸ் சொல்ல பாக்குறேன் புரியுதா. ஓ தேங்க்ஸா, நான் அதான் உன்கிட்ட தேங்க்ஸ் சொல்லணுமே, நீ என்ன காப்பாத்த ட்ரை பண்ணிருக்க அதுதானே. அன்னைக்கு கிளாக் டவரோட லாபியை நான் கேட்கும் போது நீ அது இல்ல அப்படின்னு நீ சொன்ன, பார்க்குக்கு என்ன போக சொன்ன. நான் அங்க போனாதான் என்னால அந்த நெத்தாலியனை சந்திக்க முடியாது. சோ அப்ப என்ன நீ ப்ரொடெக்ட் பண்ண பாத்துருக்க, அதாவது எனக்கு எதுவுமே ஆகக்கூடாது நீ பயந்துருக்க அதானே. அதுக்காக ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் சொல்லணும்னா நான் தான் உனக்கு தேங்க்ஸ் சொல்லணும். ஆனா நான் இன்னொரு கேள்வியை கேட்கலாமா. என்ன விஷயம், அதுவா நீயும் பீட்டரும் ரிலேட்டடா என்ன, அது ஒரு டவுட்டா எனக்கு இருக்கு. நான் எத்தனையோ கில்லர்ஸ பாத்திருக்கேன் என்னோட வாழ்க்கையில, ஆனா உன்ன மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான ஆளை நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்ல. ஏன்னா நீ அந்த நெத்தாலியனையே தோக்கடிச்சிட்ட. இதுலயும் என்ன ஒரு ஸ்டேஞ்சான விஷயம்னா நீ இன்னமும் ஒரு டி ரேங்க் கில்லரா தான் இருக்க. அதுக்கான டைம் வரும், அப்போ கண்டிப்பா எல்லாத்தையுமே நான் சொல்றேன். சரி அப்படின்னா ஓகே, நான் வந்து இதை சொல்லி ஆகணும், ரொம்ப நன்றி. இன்னும் சொன்னேன் எனக்கு வந்து உண்மையிலேயே கேட்கல, அதான்டா நன்றி, நான் திரும்ப தேங்க்ஸ் சொல்றேன். ஓ அப்படியா, எனக்கு வந்து உண்மையிலேயே அது கேட்கலப்பா. இதனால அவ கத்தி சொல்ற தேங்க்ஸ்னு. எனக்கு புரியுது நீ தேங்க்ஸ் சொல்ல ஆசைப்படுறேன்னு, அதுக்கு எதுக்கு நீ எவ்வளவு கோவமா நீ தேங்க்ஸ் சொல்ற, எனக்கு நல்லாவே தெரியும் நீ இதை வேணும்ட்டே தான் பண்ண. சரி நான் வந்து இங்கிருந்து போறேன், நான் உன்னை அப்புறமா பாத்துக்கிறேன். கிம்மோ யோசிக்கிறான், பரவாயில்ல ஃபர்ஸ்ட் கம்பேர் பண்ண யூனாவையும் புலி பையனையும் குண்டு பையனையும் பார்த்தா இப்போ இவங்க எல்லாருமே நல்லா இம்ப்ரூவ் ஆயிட்டாங்க. சீன்ல ஒரு இடத்துக்கு வரான், அங்க அந்த கேட் டேக்கரும் இருக்கான். ஆமா இங்க ஏதாச்சும் விஷயம் இருக்கா, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி. ஓ நீ ஸ்டூடெண்ட் தானே, நீ என்ன இன்னமும் தூங்கலையா, இப்போதைக்கு எதுவும் ஒர்க் இல்ல. சரி அப்போனா நான் வந்து போகிறேன். அங்க கிம்மோ அங்கல இருந்து போகலான்னு போறான், அதுக்குள்ளேயே பின்னாடி ஒரு வாய்ஸ் வருது, கொஞ்சம் இரு, பல வருஷத்துக்கு அப்புறமா இந்த உணர்வை நான் ஃபீல் பண்றேன். அதாவது நீ எங்க இருக்க, அதே டைம்ல நீ ரொம்ப ஸ்ட்ராங்கு, அதனால நான் வந்து தெரிஞ்சுக்கலாமா நீ வந்து எதுக்காக இங்க வந்திருக்கேன்னு. நான் இங்க வந்தது வெறுமா இங்க வாலண்டியரிங் பண்றது கொண்டிதான், ஆனா நான் இங்க வந்தது வேற காரணமா. ஏன்னா அது நான் உனக்காக தான் இங்க வந்தேன். டிசைபிள் சைமன். அங்க இப்பதான் அந்த ஆளைய காட்டுறாங்க, அவனும் சாதாரணமான ஆள் இல்ல, இவனும் ஒரு டிசைபிள் தான். பீட்டரும் சொல்றான், இவன் தான் இந்த உலகத்தோட ஒரு பெஸ்ட் ஸ்வாட்மேன், அதாவது அந்த க்ளோரி கிளப்லயே ஸ்வாட்மேன்ஷிப்ல யாராலையுமே அச்சிக்க முடியாதான். பரவாயில்ல, என்னை பத்தி உனக்கு ஏகப்பட்ட விஷயம் தெரியுமா, வரதுக்கு முன்னாடி என்னை பத்தி ஏகப்பட்ட விஷயத்த தெரிஞ்சுக்கின போல. ஆனா ஒரு விஷயத்த ஞாபகம் வச்சுக்கோ, நீ இங்க வந்துட்டேன்னா உன்னால இங்கிலிருந்து உயிரோட தப்பிச்சு போக முடியாது. சோ இங்கே இந்த எபிசோட முடியுது. வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போட்டுருங்க, பார்க்கலாம் இந்த சைமன் என்ன பண்றான்னு. பீட்டருக்கும் சைமனுக்கும் சண்டை ஏற்பட போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா போகும். மறக்காம கீழே ஒரே ஒரு லைக் போட்டுருங்க. சேனலுக்கு இப்பதான் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஏன்னா அப்பதான் இதுக்கப்புறம் வர எல்லா எபிசோட்ஸும் நோட்டிபிகேஷனா வரும். நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.